இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல என்ன ஒரு பயங்கரமான திருப்பம் நடந்துச்சு தெரியுமா? செல்வியோட ஆசையை முத்தரசி எப்படி சதி பண்ணி கெடுக்க பாக்குறாங்கன்னு பார்த்தீங்களா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்துல ஐயனாரும் செல்வியும் பைக்ல ரொம்ப சந்தோஷமா ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வராங்க. செல்விக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ரொம்ப நாளா ஒரு பெரிய கனவு. அந்த ஷாப் ஓனர் கிட்ட போய் ரெண்டு பேரும் ரொம்ப நம்பிக்கையோட பேசுறாங்க. ஓனர் அந்த கடைக்கு 1.5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வேணும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் செல்விக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. இவ்வளவு பணம் நம்மகிட்ட இல்லையேன்னு ரொம்ப பீல் பண்ணி அட்வான்ஸ் தொகையை கொஞ்சம் குறைச்சுக்க முடியுமான்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறா. ஓனரும் செல்வியோட நிலைமையை புரிஞ்சுகிட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும்னு ஒத்துக்குறாரு. செல்வி முகத்துல இப்போ அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறதுன்னு அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. அப்போ நம்ம ஐயனார் செல்வியை பார்த்து, நாம வீட்ல பணம் கேட்க வேண்டாம், அவங்க கண்டிப்பா தர மாட்டாங்க, நாம வேற எங்கேயாவது ரெடி பண்ணிக்கலாம்னு ரொம்ப அன்பா அரவணைச்சு ஆறுதல் சொல்றாரு ஐயனார். தன் மனைவி மேல வெச்சிருக்கிற பாசம் இந்த இடத்துல ரொம்ப ஆழமா புரியுது. அடுத்த சீன்ல நம்ம சித்ரா சிவப்பு கலர் புடவையில நடுத்தெருவுல ரொம்ப கவலையா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சைக்கிள்ல வந்து சித்ராவை வழிமறிச்சு துபாய்க்கு போனவரு இன்னும் வரலையான்னு ஒரு கேள்வியை கேக்குறாரு. இதை கேட்டதும் சித்ராவோட முகமே மாறிடுது. ரொம்ப சோகமா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ரொம்ப வேகமா போயிருறா. சித்ராவோட மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய வலி மறைஞ்சு இருக்குன்னு அவ நடக்குற அந்த சோகமான நடையிலேயே நமக்கு நல்லா தெரியுது. இதுக்கு அப்புறம் சீன் கட் பண்ணா வீட்ல ரொம்ப பெரிய பூகம்பமே வெடிக்குது. ஐயனாரும் செல்வியும் வீட்டுக்கு வராங்க. வீட்ல சண்முகம் ரொம்ப கராரான முகத்தோட கண்டிப்பா உட்கார்ந்து இருக்காரு. முத்தரசியும் கூடவே நிக்கிறா. செல்வி ரொம்ப ஆசையா தான் பார்த்த மெடிக்கல் ஷாப் பத்தி வீட்ல எல்லார்கிட்டையும் சொல்லி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வேணும்னு ரொம்ப உருக்கமா கேக்குறா. உடனே முத்தரசியோட சுயநலம் வெளிய வருது. 1 ரூபாய் கூட இந்த வீட்ல இருந்து உனக்கு தர முடியாதுன்னு ரொம்ப திமிரா சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் ஐயனாருக்கு ரொம்ப கோபம் வந்து முத்தரசி கிட்ட சத்தம் போட்டு சண்டை போடுறாரு. செல்வி ரொம்ப இமோஷனல் ஆகி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே, என்னோட சொந்த நகையை வச்சு நான் பணம் எடுத்துக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு முத்தரசி, அந்த நகையை எல்லாம் நீ வெளியே எடுக்கவே முடியாதுன்னு ரொம்ப கொடூரமா சத்தம் போடுறாங்க. சண்முகம் இதுல தலையிடாம அமைதியா உட்கார்ந்து முத்தரசியோட முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இந்த இடத்துல செல்வியோட கனவு எப்படி எல்லாம் நசுக்கப்படுதுன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கண்ணீர் வந்துரும். ஐயனார் தன்னோட மனைவிக்காக எவ்வளவு துடிக்கிறாருங்கிறது ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. அடுத்ததா குடும்பம் முழுக்க ஒன்னா உட்கார்ந்து ஒரு பெரிய விவாதத்துல ஈடுபாடுறாங்க. சித்ராவுக்கு ஒரு ரிசப்ஷன் வைக்கணும்னு மாப்பிள்ளை வீட்ல கேக்குறதா சண்முகம் சொல்றாரு. குடும்பத்தோட கௌரவத்துக்காக 4 பேரு மதிக்கணும்னா நாம கண்டிப்பா ரிசப்ஷன் வைக்கணும்னு சண்முகம் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ஆனா சித்ரா, எனக்கு இந்த ரிசப்ஷன்லாம் வேணாம், நான் வைக்க மாட்டேன்னு அழுதுகிட்டே சொல்றா. ஐயனாரும் செல்வியும் சித்ராவுக்கு ஆதரவா பேசி அந்த ரிசப்ஷன் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா சண்முகம் ரொம்ப கோபமா, நான் சொல்றது தான் இந்த வீட்ல நடக்கணும்னு எல்லாரையும் அதட்டுறாரு. இந்த எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான விஷயம் என்னன்னா, செல்வி தன்னோட சொந்த நகையை வெச்சுக்கிறேன்னு சொல்லும்போது கூட முத்தரசி அதை தர மறுத்து அவளை அழ வெச்சது தான். செல்வியோட அந்த கண்ணீர் நம்ம மனசை ரொம்பவே பாதிக்குது. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஐயனார் எப்படியாவது அந்த 1 லட்சம் ரூபாயை புரட்டி செல்வியோட மெடிக்கல் ஷாப் கனவை நிறைவேற்றுவேன்னு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தோட நிக்கிறது தான். கடைசியா சித்ராவோட ரிசப்ஷன் பிரச்சனையில குடும்பமே 2ஆ பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சஸ்பென்ஸோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஐயனார் யார் கிட்டையாவது கந்து வட்டிக்கு கடன் வாங்கியாவது செல்விக்கு அந்த மெடிக்கல் ஷாப்ப வாங்கி கொடுத்து தன்னோட காதலை நிரூபிப்பாரு. 2வது முத்தரசி சும்மா இருக்காம செல்வி அந்த கடையை நடத்த விடாம தடுக்க வேற ஏதாவது ஒரு பெரிய சதி திட்டம் போடுவாங்க. 3வது சித்ராவோட ரிசப்ஷன்ல சண்முகத்தோட கௌரவத்தை அழிக்கிற மாதிரி ஒரு பெரிய கலவரம் வெடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.